தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இன்றைய தினத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை பற்றியும் ஜெபத்தை பற்றியும் தான தர்மங்களை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு விளக்கத்தை சொல்லிட்டு, இதை விட அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தையே முதலாவது தேடுங்க என்று கடைசியில் முடிக்கிற அந்த அற்புதமான நிகழ்வை இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்க போகிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு, உங்களுக்கு ஒவ்வொரு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன். போன 5ஆம் அதிகாரம் தலைப்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தலைப்பை கொடுத்தேன். இந்த 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு தலைப்பு என்னவென்றால் நீயோ. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்குற தலைப்பு நீயோ நீயோ நீயோ. அப்படி என்றால் எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் சொல்லப்பட்டதை நீ எடுத்துக்கிறாத, உனக்குண்டு தனியாக நான் சொல்லியிருக்கேன், உனக்குண்டு உள்ளதை உனக்குண்டு நீ எடுத்துக்கிறணுமே தவிர எல்லாத்தையும் நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் தான் நீயோ என்று தனியாக பிரித்து அங்கே சொல்கிற காரியத்தை இங்கே கவனிக்கணும் நீங்கள். அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நீயோ என்று சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரத்தில் நீயோ என்று சொல்கிறாரு, அதில் 17ஆம் வசனத்தில் நீயோ என்று சொல்கிறாரு. அந்த நீயோ நீயோ நீயோன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை தவிர எல்லாருக்கும் உள்ள பொதுவானதை உனக்கு பொதுவானதாக எடுத்துக்கிறாத மகனே, அது அப்படி நான் சொல்ல வரல. உனக்குண்டு சொல்லப்பட்டதை நீ அதை எடுத்துக்கிறணுமே தவிர எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டதை நீ எடுக்கக்கூடாது என்று அந்த அர்த்தத்துக்கு தான் தம்முடைய சீசர்களை தனியாக பிரித்து நீயோ நீயோ நீயோன்னு சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை பூர்வத்தாருன்னு சொல்கிறாரு. அவங்கெல்லாம் பூர்வத்தார், முன் உரைக்கப்பட்ட அவங்க வேறு, அங்கேருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் ஏன் சீசனாக வந்துட்டீங்க. அவங்க மோசேயின் சீசர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சொல்ல வரல. நீங்கள் ஏன் சீசர்கள் ஆனதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன், அதனால் உங்களை நீயோ என்று தனியாக பிரிக்கிறேன், உங்களை தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த நீயோன்னு சொல்கிறது உலக மக்கள் அல்ல, உலகத்தார்கள் அல்ல. அந்த இதுக்கு பவுல் அங்கே விளக்கம் கொடுக்குறான். ஒரு விளக்கம் 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே 11ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிக்கலாமா? நீயோ தேவனுடைய மனுஷனே. இந்த பாருங்க, நீயோ என்று சொல்லிட்டு அவன் யாருன்னு இங்கே பவுல் வளர்க்குறான், தேவனுடைய மனுஷனே. மற்றவங்கெல்லாம் அப்படி இல்லை. அந்த 9லேருந்து பார்த்தா ஐஸ்வர்யம் வாங்கல விரும்புகிறவங்க சோதனையில் விழுகிறாங்க, கண்ணியில் விழுகிறாங்க, பலவித இச்சைகளை விழுகிறாங்க. 10ஆம் வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. சிலது இச்சித்து விசுவாசத்தொற்று வழி அநேக வேதனை உருவ குத்திக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக நடைமுறை அதுதான், உலக மக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் தேவ மனுஷனை நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டோடி, இதெல்லாம் விட்டு ஓடி. அப்போ என்ன செய்யணும்? தேவ பக்தியும் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்புறம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை, மெயின் காரியம் அதான், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவும் அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லாமல் அதற்காகவே அந்த வேவை நல்லா இழுத்துடணும். அதுதான் நீயோன்னு சொல்கிறது. அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டோம். உலக மக்கள் உலக காரியங்கள் அன்றாடு, அதுக்கு நீ தேவை, அதுக்காக நீ நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக நீ ஆண்டவர்கிட்ட மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டார். ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு?
இந்த உலகத்தை படைக்கும் போதே வெட்டாந்தரை உண்டாக்க கடவுது, தண்ணியெல்லாம் ஓரிடத்துல சேர கடவுதுன்னு சொன்னார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சேர்ந்த இடத்துக்கு சமுத்திரம் என்று பேரிட்டார். அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பேரிட்டார். ஜனங்க எங்கெங்கே குடியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தோண்டுனா தண்ணி வரும். எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாரு. கனி வகைகள், எத்தனை கனி வகைகள், எவ்வளவு சாப்பாடு, பயிர் வகைகள், எத்தனை உணவு. அடேங்கப்பா, அவன் மனுஷனை எவ்வளோ அருமையாக உணவு கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் செட் பண்ணிட்டார். எல்லாத்துக்கும் அவன் ஆண்டவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னைக்காவது ஆதாம் மேவாள் டெய்லி தட்டை தூக்கிட்டு நின்னாங்களா கடவுளுக்கு முன்னாடி? தோட்டத்தில் நின்னாங்களா? எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. இந்த ஒன்றை மட்டும் அவனை சோதிப்பதற்காக இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். தவிர எல்லாத்தையும் அவனுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டார். அவன் தினமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவு தந்தீர், நன்றி ஐயா, எல்லாமே கொடுத்துட்டாரு. நீ ஒவ்வொரு நாள் எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காய் நன்றி, நீ உணவு கொடுத்ததுக்காய் ஒவ்வொரு நாளுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராஜா. திருக்குறளில் தெய்வத்தினால் ஆகாதது மெய் வறுத்து கூலி தரும். கடவுள் அவசியமே இல்லை. நீ உழைச்சா உனக்கு சாப்பாடு, அந்த இடத்துல நீ தோண்டுனா உனக்கு தண்ணி கிடைக்கும், மரத்தில் போய் பறித்தா உனக்கு கனி கிடைக்கும், பயிர் வகையில் பயிரிட்டால் அது முளைக்கும். செட் பண்ணி வச்சுட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே நடக்கும். ஆதியாகமம் 8 அதிகாரம் 22 படிங்க. ஆதியாகமம் 8 அதிகாரம் 22 நோவா காலத்தில் தண்ணி எல்லாம் அழிஞ்சு எல்லாம் அழிச்சிட்டு புதிய உலகம் உருவாகும் போது, புதிய ஜெனரேஷன் உருவாகும் போது தேவன் அங்கே ஒரு வாக்கு பண்ணுறாரு, ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. பாருங்கள், இனிமேல பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தன்னுடைய உள்ளத்திலே அவர் சொல்லி கொண்டார். இனிமேல ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன். ஒரு வேளை மழைகளை வந்தால் உனக்கு ஆதரவாக தான் வருது, உடனே நோவா காலம் மாதிரி நினச்சிடாதப்பா, அழிக்க மாட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளம் வரும். என்ன அடையாளம்? வில், வானத்திலே வில் தோன்றும். அதான் ராமர் பானம் சொல்கிறான் இவன், ராமர் பானம்டான்னு. அப்போ அந்த வில் தோன்றும் போது எனக்கும் உங்களுக்கும் அடையாளம். இனிமேல் தண்ணியில் அழிக்க மாட்டேன் என்பதற்கு அது அடையாளம். இப்போ தூத்துக்குடியிலையும் கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் சென்னையிலையும் ஏகப்பட்ட தண்ணி அழிஞ்சு ஒருவேளை நோவா காலம் மாதிரி திரும்ப வந்துருமோன்னு மக்கள் பயந்துடக்கூடாது என்பதுக்கு தான் அந்த காரியம் சொன்னார். அது வரும், நடக்கும், பயந்துடக்கூடாது நீங்கள். அதுக்காகத்தான் அதை சொன்னார். தண்ணியில் தான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். தவிர 2 பேதுரு 3:7-8 படி இன்றைக்குள்ள உலகம் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் இந்த உலகம் அழியிறது அக்கினிக்கு அழிவாக தான் அழியுமே தவிர வேறு அல்ல. அதனால தான் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்னு சொல்லி லூக்கா 17:28 சொன்னார். ஆகவே அந்த லோத்தின் காலம் அக்கினியில் அழிஞ்சது தானே, அது ஒரு அடையாளம் தானே, அதைத்தான் சொன்னார். ஆகவே இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், வானமும் பூமி இருக்கிற வரைக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் சாப்பாட்டுக்காக ஒருத்தன் தேட வேண்டிய, கடவுளை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்காக ஆண்டவரே இதை தாங்க, துணியை கொடுங்க, உடையை கொடுங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் அதை சொல்லிட்டார். உடைக்காகவும் ஏன் கவலைப்படுறீங்க, இதுக்காக ஏன் இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்கன்னு சொல்லி அதில் 32 சொல்கிறார். 6:32 அஞ்ஞானிகள், மெஞ்ஞானிகள் அல்ல. விஞ்ஞானிகள் வேறு, மெஞ்ஞானிகள் வேறு, அஞ்ஞானிகள் வேறு. இந்த அஞ்ஞானியை யாருறான்னு கேட்டால் லூக்கா 12:30 இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள்னு போட்டிருக்கு. ஒரு சுவிசேஷம் நமக்கு போதாது, 4 சுவிசேஷம் ஏன் நம்ம புல் காஸ்பல்னு ஏன் சொல்கிறோம்னா, ஒன்றில் விளங்காததை ஒன்றில் விளக்கியிருப்பாங்க. இது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாள்னு சொல்லும் போது அதில் உலகத்தார்கள் நாடி தேடுகிறாள்னு இங்கே தெளிவாக போட்டிருக்கு. உலகத்தார்கள் தான் அஞ்ஞானிகள். உலகத்தார்கள்னால் தேவனை அறியாதவன், நம்பாதவன், அன்றாடும் சாப்பாடு கிடைக்குமான்னு அலைகிறவன், பூசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், மறுமைக்குரிய எண்ணமே இல்லை, அப்படிப்பட்டவன் தான் உலகத்தான். அவன் தான் அஞ்ஞானி. அவன் தான் அந்த கவலைப்படணும். நீயோ, உங்களை பிரிக்கிறாரு, நீயோ நீ அப்படி அல்ல,
நீ அந்த மாதிரி ஆள் இல்லை, உன்னைய தனியாக பிரிக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்களும் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு செட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இனிமேல் நீ எதையை பற்றி இப்போ நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ எதுக்குயா சொல்ல வந்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு கடைசியில் 33 முடிக்கிறாரு. 6:33 அதைத்தான் கடைசியில் நிறைவாக சொல்கிறது தான் முதல்ல உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உபவாசங்கள், ஜெபங்கள், ஆராதனைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள் இவைகள்லாம் பொதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இதை மற்ற ஜனங்களைப் போல நீங்கள் செய்யாமல், மற்ற மக்களைப் போல நீங்கள் இல்லாமல், நீங்கள் தனிப்பிறவி, நீ தனிப்பிறவின்னே சொல்கிறாரு. தனிப்பிறவின்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா மறுபடியும் பிறந்தவங்கன்னு அர்த்தம். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்கிறார். இஸ்ரவேலின் போதகருக்கு தெரியல, மறுபடியும் பிறக்கிறதா இது எப்படி, ரெண்டாவது என் தாயின் வயிற்றில் உள்ள பிறவே சித்து நான் பிறக்கணுமான்னு கேட்குறான். அவன் இஸ்ரவேலின் போதகர், அவனுக்கு தெரியாது. 10ஆம் வசனத்தில் சொல்கிறார் யோவான் 3:10 நீ இஸ்ரவேலின் போதகராக இருந்தும் இது உனக்கு தெரியலையான்னு கேட்குறார். தெரியாது அவனுக்கு. இஸ்ரவேலின் போதகருக்கு என்ன தெரியும், யூதர்களுக்கு என்ன தெரியும், பெரிய அறிவாளின்னு பேசிக்கிறவானே தவிர ஆவிக்குரிய சத்தியம் தெரியாது. அவன் சத்தியம் சொன்ன இயேசுவையும் நம்பலை, ஏற்றுக்கிறல, அது அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த நீயோன்னு சொல்கிற அந்த மக்கள் மறுபடியும் பிறந்தவங்க. எப்படி? 5ஆம் வசனத்தில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை காண்பாங்க, பிரவேசிப்பார்கள். அங்கே போட்டிருக்கு. இந்த சத்தியெல்லாம் பூர்வத்தாருக்கு வெளிப்படுத்தலைன்னு மத்தேயு 13:11 போட்டிருக்கு. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. அவர்களுக்கோன்னா அந்த பழைய ஏற்பாட்டு பூர்வத்தாருக்கு, பழைய ஏற்பாட்டு மட்டும் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் இங்கே இயேசு சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம எடுத்துக்கிற கூடாது. முழு உலகத்துக்கும் பொருந்தும். முழு உலகத்துக்கும் அருளப்படவில்லை. அதில் 35ஆம் வசனத்தில் மத்தேயு 13:35 உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன், ஊமைகளாலே நான் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அதனால தான் அடிக்கடி உதாரணங்கள் சொன்னார் நமக்கு புரியும்படி. அப்போ உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்கள் இயேசு கிறிஸ்துவால் தான் பூமிக்கு வெளியாக்கப்பட்டதே தவிர, அந்த இயேசுவை குருவாக ஏற்றுக்கொண்ட சீசர்களுக்கு தான் நீயோன்னு பிரிக்கிறாரே தவிர, மற்ற ஜனங்களைப் போல அவங்க இருக்கக்கூடாது என்ற அந்த கருத்தை தான் மலைப்பிரசங்கம் வலியுறுத்துகிறது. நீங்கள் உண்மையான இயேசுவின் சீசர்களாக இருந்தால் அல்லது கிறிஸ்தவங்களாக இருந்தால் இது உங்களுக்குரியது. நீயோ என்று உங்களைத்தான் ஆண்டவர் நீயோன்னு பிரிக்கிறார் தவிர, எல்லாருக்கும் சொல்லப்பட்டதை உங்களுக்கு எடுத்துக்கிறோம்னு அவசியம் இல்லை. என்ன சொல்கிறாரு, நீயோ என்ற ஆளுக்கு என்ன சொல்கிறாரு, அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாருங்கள், செய்தால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லைன்னு சொல்கிறார். முதையே எச்சரிப்பை கொடுக்குறார். 6ஆம் அதிகாரத்தில் தொடங்கும் போதே எச்சரிப்போம். இன்றைக்கி எச்சரிப்பின் செய்தி சபையில் இல்லை. ஒரு பிள்ளையை எச்சரிக்காவிட்டா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளராது. ஒரு மாணவனை எச்சரிக்காவிட்டால் அவன் நல்ல மார்க் வாங்க மாட்டான். நீங்கள் இயேசுவுக்கு என்றைக்குமே நீங்கள் மாணவர்களாக இருப்பதனால உங்களை என்றைக்குமே இயேசு எச்சரிக்கை கடனாளியாக இருக்கிறார். பெரிய ஆள் ஆகிட்டோம், எனக்கு எச்சரிப்பு தேவையில்லைன்னு சொன்னால் கெட்டு போகிறேன்னு அர்த்தம். உனக்கு என்றைக்குமே எச்சரிப்பு தேவை. என்றைக்குமே இயேசு கிறிஸ்து உனக்கு ஆவிக்குரிய வகையில் குருவாக இருக்கார். அவர் எச்சரிப்பு என்றைக்குமே உனக்கு தேவை என்பதை நீ மறந்துடாத. என்ன எச்சரிக்கிறார்னா, மனுஷர் காணும்படி வெளியரங்கமாக தான தர்மங்களை செய்யாதே. 2ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. தாரை ஊதுவியாதன்னா விளம்பரப்படுத்தாதேன்னு அர்த்தம். யூடியூப்பில் போடுறது, கொடுக்குற மாதிரி போட்டோ எடுக்கிறது,
வீடியோ எடுக்கிறது, ஒரு 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 4 இட்லி எவ்வளோ ஆகும்? ஒரு 4 இட்லி பொட்டணத்தை கொடுத்த மாதிரி பாவம் அந்த அம்மா உயிர் போகிற அளவில் வாங்குகிற மாதிரி கட்டி பிடிக்கிறான், அணைக்கிறான் கிளவிய, எடுறா போட்டா போட்டா ஜெபிக்கிற மாதிரி அப்படியே கண்ணத்தும் எடுக்கிறியா வீடியோடு ஜெபிக்கிற மாதிரி இப்படி பார்த்து எடுத்து எதுவோன்னு அழுகுறது. என்னடா இது? முட்டா பையங்க தான் உன்னைய தெய்வ பக்தி உள்ளவன், நீ ரொம்ப பரிசுத்தவான்னு உன்னை முட்டா பையன் தான் நம்பணுமே தவிர அறிவாளிகை ஞானவாளிகை நீயோன்னு சொல்கிறவன் நம்ப மாட்டான் அவன். நான் நீயோன்னு சொல்கிறேன், உங்களை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நீயோ, அவங்க லிஸ்ட்டு இல்லை, உங்களை நான் சொல்லலை, அவங்கள தான் நான் முட்டா பையன்னு சொல்கிறேன். அவங்க தான் நம்புவாங்க. தற்கூறிகள். தாரை ஊதிவாதம் என்ன? விளம்பரப்படுத்துறது. வலதுகை கொடுக்கறது இடதுகை தெரியக்கூடாதுன்னு சொன்னார். நீயோன்னு சொல்கிறவனுக்கு 3ஆம் வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்வதை உன் இடதுகையே அறியாதிருக்க கடவுது. வலதுகை புருஷனை குறிக்கும், இடதுகை மனைவியை குறிக்கும். உன் மனைவிக்கு கூட நீ தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ற. அனனியா சப்ரியால் புருஷன் மனைவி அங்கே கலந்ததுனால தான் அங்கே 2 போனா விழுந்துச்சு. இவ்வளவா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம், இவ யோசனை கேட்டிருப்பான் போல் இருக்கு. கர்த்தருக்கு உனக்குள்ள காரியம் ஐயா, உன் மனைவிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால தான் ஆதியாகமம் 3:17 நான் உனக்கு சொன்னதை நீ செய்யாமல் உன் மனைவி சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால் உன் பூமி ஒன் நிமித்தம் சபிக்கப்பட்டதுன்னு சொன்னார். மனைவியை தப்புன்னு சொல்லலை, குற்றவாளின்னு சொல்லலை. என்னை விட உன் மனைவியை நீ நினச்சிருக்கிறீங்கள, அதான் அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறார். அதனால தான் இயேசு மனைவியாவது மகளையாவது பகலையாவது பிள்ளைகளையாவது தகப்பனாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவனை எனக்கு பார்த்துடலன்னு சொல்கிறாரு. நேசிக்க வேண்டாம்னு சொல்லலை, என்னை விட அதிகமாக நேசிக்காத அந்த அர்த்தத்துக்கு சொல்கிறாரு. அது உனக்கு தான் லாபம். நீ அப்படி நினச்சின்னா உனக்கு ஒரு ஏமாற்றம் வரும்போது, ஒரு துன்பங்கள் வரும்போது, உன் பிள்ளையால் உன் மனைவியால் உன் புருஷனால் பிரச்சனைகள் உனக்கு வரும்போது, உன் தாயால் தகப்பனால் சகோதரர்களால் பிரச்சனை வரும்போது, நீ எல்லாத்தையும் விட இயேசுவை நீ அதிகமாக நினச்சிருந்தா, நம்பியிருந்தா, அன்பு கூர்ந்திருந்தா, இந்த 2வது அன்பில் நீ பாதிக்கப்பட மாட்ட. அது ஃபெயிலர் ஆகும்போது மேலான அன்பு உனக்கு என்றைக்கு துரோகம் பண்ணாது. இயேசு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டார். இயேசுவை காட்டி கொடுத்த சீசனையே இயேசு காட்டி கொடுக்காதவர். தெரியுமா உங்களுக்கு? கெச்சமனியா தோட்டத்தில் பேதுருவே இவன் தான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நொங்க எடுத்துருப்பாங்க. தெரியாமல் சொன்னார், சிநேகிதனே முத்தத்தினே அலையாப்பா மனசு மாறின. பெருசு சத்தமாக சொல்லலை, சத்தமாக பேசுகிறவர் மெல்ல சொல்கிறார். அவனுக்கு மட்டும் சிநேகிதனே ஃப்ரெண்டுன்னு சொல்கிறார். அப்போ கூட காட்டி கொடுக்கல இயேசு. கடைசி வரைக்கும் இயேசு சீசர்கள் மேலே அன்பாக இருந்தார். யோவான் 13 போட்டிருக்கு. ஆரம்பத்தில் கொண்டு இருந்த அன்பு முடிவு வரையும் அந்த அன்பு அப்படியே இருந்ததுன்னு இருக்கு. அதான் என்னுடைய அன்பில் நிலைச்சிருங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரியா. பரலோகத்தில் எல்லாம் அப்பா அடி முடிச்சுடான்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இப்போவும் 1 யோவான் 2 அதிகாரத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா எப்பேற்பட்ட அன்பு. அதனால தான் அவர் அதிகமாக நேசிங்க, அன்பு கூறுங்க, இவங்கெல்லாம் 2வதாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறார். வேண்டாம்னு சொல்லலை, 2வது இடத்துல வைங்கன்னு சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இடதுகை உன் கை தான், உன் உறுப்பு தான், அதுக்கு கூட நீ தெரியக்கூடாது. ஏன்னா உனக்கு தேவனுக்குள்ள காரியம் இது, தேவனுக்கு உனக்குள்ள விஷயம். விளம்பரப்படுத்தாதே. அப்படி நீ விளம்பரப்படுத்தினா உனக்கு ஒரு புரோஜனம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அந்தரங்கமாக நீ தர்மம் செய்யும் போது 4ஆம் வசனத்திலே, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு எப்படி கொடுப்பார்? வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். வெளியரங்கமாக. உதாரணமாக கொர்நேலியு உடைய தான தர்மங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் புறஜாதி, இராணுவத்தில் 100க்கு அதிபதி, பெரிய ஒரு அதிகாரி. அவனுடைய தான தர்மங்கள், மிகுந்த தான தர்மங்களை செய்து பரலோகத்தை போய் எட்டினதுன்னு இருக்கு. அங்கே வசனம் பாருங்கள், பரலோகத்துக்கு போய் அந்த தான தர்மங்கள் எட்டினது.
தேவனே இப்படி ஒரு தான தர்மம் செய்கிறானே ஐயா. ஏன்னா தான தர்மங்களில் அவர் பிரியமாக இருக்கார். தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர் 13:16 யாரும் பொதுவாக வாசிக்க மாட்டாங்க. 2 கொரிந்தியர் 9:7 எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் அது தெரியும் எல்லாருக்கும். இது தெரியாது. இதில் என்ன போட்டிருக்கு? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை! இப்படிப்பட்ட பலிகள், இது பலின்னே சொல்றாரு. இந்த தான தர்மங்களில் தேவன் பிரியப்படுறார். அது யார் செஞ்சா என்ன? யார் செஞ்சா என்ன? எல்லாரும் கடவுளுடைய மக்கள் தானே, ஆதாமுடைய ஜீன் தானே, எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க தானே. யார் செஞ்சா என்ன? கொர்நேலியுவை பார்க்குறார். அவன் தான தர்மங்கள், மிகுந்த தான தர்மங்கள் பரலோகத்துக்கே எட்டினது. தேவன் அங்கே பேதுருவை அனுப்புகிறாரு. ஆவியானவர் அங்கே வழி நடத்துகிறாரு. அங்கே எல்லாருக்கும் சத்தியம் சொல்லப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவியானவரே அங்கே இறங்கிட்டாருன்னு 44 எல்லாரும் கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. தான தர்மங்களில் அவர் பிரியப்படுறார். அந்த தான தர்மங்கள் கொர்நேலி செய்தது கர்த்தருக்கு எப்படி தெரியும்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் அங்கே போட்டிருக்கு. தேவன் எப்படி பார்க்குறார்? அந்தரங்கத்தில் அண்டர் கிரவுண்டில் பார்க்குறாரு. அதனால் நீ கோயிலில் நின்றுக்கிட்டு, வீதியில் நின்றுக்கிட்டு, நீ பெரிய கொடை வள்ளல் மாதிரி நீ உன்னை காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு உலகத்தானே பாருங்கள், எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சு வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். கோயிலுக்கு எழுதி வச்சு வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். ஒரு உலகத்தை அஞ்ஞானி, கடவுளை அறியாதவன், நீயோ என்ற இடத்துல இல்லாதவனே அப்படி செய்கிறான். ஆகவே இன்றைக்கி நீயோன்னு சொல்கிறவன் சும்மா பேரை சொல்லிக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு, நான் அங்கே செய்தேன், இங்கே செய்தேன், நான் தான தர்மம் செய்தேன், போட்டா ஓடுங்க, வீடியோ ஓடுங்க, இத்தனை பேருக்கு நான் செய்தேன்னு சொல்லி எலும்பு துண்டு மாதிரி போட்டு மித்தே முழுவதும் ஆட்டையை போடுறானே, என்ன கொடுமை! ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள் வெளிநாட்டுக்கு போனோம், வீடே இல்லை. வெளிநாட்டுக்கு போகிற அம்மாவுக்கு போகிற அளவில் இப்போ கெப்பாசிட்டி இருக்குது. அங்கே எதுக்குடா உனக்கு வீடே இல்லை. ஸ்டார் ஹோட்டலில் தங்குனாங்களாம். ரொம்ப ஏழை இல்லை. ஸ்டார் ஹோட்டலில் தங்கும்போது எவ்வளோ ஏழையாக இருக்காங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களாம். அப்புறம் ஒரு காரு தேவதை ஒரு காரு கொடுப்பேன், அது கலரை சொல்லுன்னு சொன்னான். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படியும் ஒரு முட்டா பையங்க இருக்கிறாங்களே ஏமாந்துக்கிட்டு. சொந்தமாக ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஜெட்டு விமானம் வச்சுருக்கான், 120 கோடி ரைடில் பிடிச்சிருக்காங்க. 120 கோடி, 1 கோடி 2 கோடி 120 கோடியை கணக்கில் வராத பணத்தை பிடிச்சிருக்காயா. அத்தனையும் செய்கிறவன் அவ்வளவு காசு. அமெரிக்காவில் தனி விமானத்தில் போகிறான், போட்டில் தண்ணியிலேயே ஒரு தண்ணி அடிக்கிறான். அந்த வீடியோ மாற்றின உடனே மதுபானம் குடிக்கிறத மறைக்கிறான். என்ன மக்கள் எந்த அளவில் மடையர்களாக ஆக்குறாங்க. எங்கள் பேங்கில் பேலன்ஸு 0வில் இருக்குன்னு பகிரங்கமாக சொல்கிறாங்களே. 2 பேர், புருஷன் மனைவி 2 பேர். அப்பா அப்படின்னா மகனாவது நல்லவனாக இருக்க வேணாம்? மகன் அப்படி இருந்தால் மனைவி அதை விட இப்போ பயங்கரமாக இருக்குது. பிள்ளைங்க அதை விட பயங்கரமாக இருக்குது. இப்போ எப்படிடா இவங்களை தலைவர்கள்னு சொல்ல முடியும்? இவங்க எப்படி நம்ம கிறிஸ்தவங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்ல முடியும்? யோவான் 10:8 எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள், ஆடுகள் அவர்கள் செவி கொடுக்கலன்னு சொல்கிறாரு. முன்னே வந்தவங்கன்னா பின்னே வந்தவங்க மட்டும் கழுத விட்டையில் முன் விட்ட பின் விட்டனா இருக்குது. கழுத விட்ட தானே. அப்போ அதனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கோல் மாடல். அவர் ஒருவர் தான் நமக்கு தலைவர். அவர் ஒருவர் தான் அப்போஸ்தலர். அவர் ஒருவர் தான் பிரதான ஆசாரியர். மற்றவங்கெல்லாம் டம்மி பீஸாக தான் நம்ம வச்சுக்கிறோமே தவிர, மற்றவன் முழுவதும் 2வது ஸ்தானத்தில் தான் வச்சுக்கணுமே தவிர, முதல் ஸ்தானத்தை இயேசுவுக்கு இருக்கிற அந்த இடத்துல மனுஷனை வைக்காதீங்க. ஏன் மனுஷனை வைக்கிறான்னா, அவன் பேசுகிறான். இப்போ தான் இயேசு இப்போ பேசினார். பேச டைப் அடித்தானா சொல்கிறான். பேச நான் டைப் அடித்தேன். அந்த டைப் அடித்ததை நான் பிரதமருக்கு நான் சொன்னேன்னு பகிரங்கமாக சொல்கிறேன். அவன் நம்பினானே. நம்ம இது மாதிரி எத்தனை பிராடு பார்த்தவன். அரசியல்வாதின்னு எப்படி இருப்பான்? ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனை கூட நீ நம்பி தொலைஞ்சிடலாம். உனக்கு எதிராக
ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பஜ்ரங்கதள், அமித்ஷா, மோடியை கூட நீ நம்பி தொலைஞ்சிடலாம். அடிக்கடி கடவுள்கிட்ட பேசுகிறேன், இப்போ தான் பேசுகிறேன், இப்போ தான் எனக்கு பேசிட்டு போனான்னு சொல்கிறவனே தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து எந்த காலத்துலையும் நம்பாதீங்க. அவன் உங்களை பிடிச்சி அழித்து உங்களை நிருமூலமாக்கி அக்னி கடலுக்கு உங்களை கொண்டு போயிடுவானே தவிர பரவாயில்ல. அவனாவது மாம்சத்தை கொள்ளுவான், முடிஞ்சால் மாம்சத்தை கொள்ளுவாயா. மாம்சத்தை கொள்றவனை பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். நம்ம யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆவியை உன்னை அக்னி கடலை கொண்டு போகிறவன் தான் சாத்தான். அவன் தந்திரங்களில் நமக்கு தெரியாதவைகள் அல்லன்னு இருக்கு. அந்த தந்திரங்கள் எப்படி உன்னை ஆட்டை போடணும்னா, உன்னை ஏமாற்றணும்னா எப்படி ஏமாற்ற முடியும்? பட்டையை அடிச்சுட்டு குங்குமம் போட்டை வச்சுக்கிட்டா உன்னை வந்து ஏமாற்ற முடியும்? சூலாயத்தை வச்சுக்கிட்டு வேலாயுதத்தை வச்சுக்கிட்டா உன்னை ஏமாற்ற முடியும்? ஒரு பைபிளை தூக்கிட்டு அல்லேலுயான்னு ஒயிட்டான்னு வந்து தான் உன்னை ஏமாற்ற முடியுமே தவிர அது பிசாசுக்கு தெரியும். அதனால தான் சாத்தானா வராமல் சர்ப்பமாக வந்துச்சு ஏவாள்கிட்ட. அதுபோல் இன்னைக்கு கடைசி காலமாக இருக்கிற சபையை ஏமாற்றணும்னா திரும்ப அவன் என்ன சூழ்ச்சி பண்ணுறான்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மை இரண்டு விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன். 4 எப்படி எனில் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, இங்கே கவனிங்க 4ஆம் வசனத்தில் வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, இந்த 3மே இப்போ கடைசி காலத்தில் சபையில் புகுத்தப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இயேசுனாலே ஒரிஜினல் இயேசு அவர் தான், அப்படித்தானே உங்களுக்கு தெரிய வருது. வேறொரு இயேசுவை பற்றி என்னைக்காவது எவனாவது சொன்னானா? அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நீ அவங்கள போல மாதிரி இருக்கக்கூடாது. ஒரிஜினல் இயேசுக்கு டூப்ளிகேட் இயேசுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கேட்டால், ஒரிஜினல் இயேசு 4 சுவிசேஷங்களை சொல்லிட்டார். யோவான் 15:15 படிங்க. யோவான் 15:15 படிங்க. நான் உங்களை இனிமேல நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் எஜமானம் செய்வதெல்லாம் பொதுவாக ஊழியக்காரனுக்கு தெரியாது. நான் உங்களை ஃப்ரெண்டு சிநேகிதரன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டார். கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்படி சொல்லலை. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை. இந்த வசனத்தை கவனிங்க. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் சிநேகிதன். பொதுவாக ஒரு ஃப்ரெண்டு, அதான் ஃப்ரெண்டு பொதுவாக நீங்கள் பழகினீங்கன்னா அவன் மனசில் உள்ளதெல்லாம் இவனுக்கு தெரியும், இவன் மனசில் உள்ளதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இப்போ நண்பர்னு சொல்கிறது. அங்கனுக்குள்ளே அங்கே மறைவு இருக்கக்கூடாது. பொண்டாட்டிக்கு புருஷனை கூட மறைச்சிடுவாங்க. ஃப்ரெண்டு சிநேகிதன் சொல்லும் போது அந்த அளவில் உறவு இருக்குது. அப்போ தான் ஏசு சொல்கிறார், சிநேகிதன் சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். அதான் ஒரிஜினல் இயேசு. எங்கே சொன்னார்? இந்த இதில் இருக்குது, 4 சுவிசேஷங்கள் இருக்குது. ஆவியானவர் சிந்தாமல் சிதறாமல் அழகு தமிழில் மொழிபெயர்த்து அருமையாக நம்ம கையில் ஆவியானவர் கொடுத்துருக்கார். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:16-17 இருக்குது. அது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதுக்கும் சீர்திருத்துவதுக்கும் சபையை புதுப்பிக்கிறதுக்கும் பயன்பட்டுருக்குன்னு போட்டிருக்கு. ஒரிஜினல் இயேசு அதான் இதில் சொல்லிட்டாரு. இன்றைக்கி உள்ள தலைவர்கள் சொல்கிறான், ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னா, இது வரைக்கும் அவர் சொல்லாத மாதிரியும் சொன்னால் இவர் கேட்குற மாதிரியும், இது வரைக்கும் அவர் சொல்லாமையே இருக்கிறாரு. இது வரைக்கும் இன்ன வரைக்கும் சொல்லலையா ஏசு? இனிமேல் சொல்லுங்க, நான் கேட்குறேன். நான் கேட்குறத நீங்கள் சொன்னதாக மக்களுக்கு சொல்கிறேன். மக்கள் வந்து அதை கேட்டு நடக்கட்டும். அந்த அர்த்தம் தானே. இப்போ அவளை தெய்வம்னு தானே நினைப்போம். இயேசுவுக்கு அவனுக்கு அவ்வளவு புரண்டுன்னு தானே நினைப்போம். அது நியாயமா? பெரிய ஆள்னா பெருமாளா? தங்க ஊச்சின்னு கண்ணில் குத்த முடியுமா? முன்னோர்கள் முழுவதும் முட்டாப்பைங்க தானே. நமக்கு முன்னோர்கள் முழுவதும் முட்டாப்பைங்க தானே. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எவன்டா நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்தான்? நீ பழைய ஏற்பாடு சரியில்லை, புதிய ஏற்பாடு தான் கரெக்டு, 95 காரியத்தை நீ மீறுறேன்னு சொல்லி மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணார். ஆர்சி போப்புக்கு விரோதமாக, கரெக்டு, ஒத்துக்குருவோம்.
அப்படி புரட்சி பண்ணி வந்தவர் அமெரிக்கா அந்த ஜெர்மனி முழுவதும் வந்து மொழிபெயர்த்து புதிய ஏற்பாடு தானே மொழிபெயர்த்து ஒட்டி புரட்சியை உண்டாக்குனாரு. வரவேற்போம், நல்லது யார் செஞ்சாலும் வரவேற்போம். அப்படி செஞ்சவன் ஸ்தாபனத்தை உருவாக்காம, தலைவர் அவனாக ஒரு தலைவர் ஆகாமல், ஒரு ஸ்தாபன கமிட்டியை ஏற்படுத்தாமல், அப்படியே 1ஆம் நூற்றாண்டில் உண்டான இயேசுவை தலைவராக ஏற்றுக்கிட்டு, இயேசுவின் அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கிட்டு, அவருடைய ஆதி அப்போஸ்தல பின்பற்றி இருந்தால் இன்றைக்கி ஒரு ஸ்தாபனம் அங்கே உருவாகியிருக்காது. ஜெர்மனியில் தவறு அவன் பண்ணான். ஒரு பக்கம் நல்லது செஞ்சாலும் மறுபக்கம் அவன் தப்பு பண்ணான். அவனோட சேர்ந்து புரட்சியாளர்கள் புரட்சி பண்ணவங்க முழுவதும் அவங்களுக்காக அறிவு வேணாம். என்னப்பா இயேசு கிறிஸ்து தானே தலைவர். கொலோசியர் 2:10 தெரியாதா அவங்களுக்கு? சபைக்கு தலை கிறிஸ்துன்னு தெரியாதா? தலைன்னா தலைவர் தெரியாதா அவங்களுக்கு? நிருபங்களை படிச்சிருக்க மாட்டாங்களா? 1ஆம் நூற்றாண்டில் உண்டானதை படிக்காமையாக இருப்பாங்க. 15ஆம் நூற்றாண்டில் வரைக்கும் என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அவன் ஒருத்தனுக்கும் அவன் செஞ்சிட்டான். அவன் பிஷப்புன்னு சொல்லிட்டான். கன்னித்திரியவே கல்யாணமே கட்டக்கூடாதுன்னு டெடிகேட் பண்ணவே அந்த அம்மாவும் டெடிகேட், 2 பேரும் பொண்டாட்டி புருஷனாகி கல்யாணம் முடித்தாங்க. ஸ்தாபன தலைவர் பிஷப்புன்னு சொல்லிட்டான். அவனோட சேர்ந்தவன் முழுவதும் ஒருத்தன் பெந்தேகோஸ்துன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் செவன்த் டேன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் ஆர்சின்னு ஒருத்தன் வந்து யெகோவா சாட்சின்னு சொல்லிட்டான். இப்படி வந்தது தானே ஸ்தாபனங்கள். எவனுக்காவது ஒரிஜினல் சத்தியத்தை முழுசாக இயேசு சொல்லிட்டார்ல, அவன் ஏன் ஸ்தாபனத்தை உருவாக்கணும்? இயேசு தலைவராக இருக்கும்போது அவன் என்றால தலைவர். நீ ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருக்கலாம். ஒரு ட்ரஸ்ட்டு பண்ணுறீங்க, ஒரு சொசைட்டி பண்ணுறீங்க உலகத்துக்கு, அது ராயனுக்கு, அதுக்கு நீ தலைவராக இருக்கலாம், நீ செக்ரட்டரியாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து ராயனுக்குரியது, ராயனுக்கு செலுத்த வேண்டியது. அதை நான் குற்றம் சொல்லலை. ஆவிக்குரிய உபதேசத்துக்கு சபைக்கு, கிறிஸ்தவ சபைக்கு தலைவர் இயேசு. அந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது. அப்படி நீ வந்தா அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி உனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். 2 தெசைக்கு 2:4 அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்காரக்கூடிய சுபாவம் உள்ளவன் தான் அந்தி கிறிஸ்து. அங்கே போட்டிருக்கு, தன்னைத்தான் தேவன் காண்பிப்பான், தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்துவான். அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி அது. இன்றைக்கி அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்காங்கன்னு சொல்லி அன்னைக்கே 1ஆம் நூற்றாண்டிலேயே 1 யோவான் 2:18 அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அநேக ஆவிகள் இருக்குது, எல்லாத்தையும் நம்பிடாதீங்க நான் சொல்லி 1 யோவான் 4:1 சொல்லியிருக்கு. அதெல்லாம் புரியல, விளங்கலை. மூத்தவன் முழுவதும் முட்டாப்பைங்க தானே, அதுதான் சொல்கிறேன். மூத்தவன் முழுவதும் கெடுத்து வச்சுருக்கான்னு தானே சொல்கிறேன். நான் அதில் ஒரு ஆளாக இருந்தவன் தான். யோக்கியன்னு எங்கிட்டோ இருந்து குதிச்சுட்டு நான் வரல. அதில் நான் ஒரு ஆளாக இருந்தவன் தான். முன்னாடி எல்லாம் பார்த்து இப்போ கரெக்டாக இயேசு கிறிஸ்துவ தலைவராக நான் ஏற்றுக்கிட்டு, அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை வழிகாட்டிகளாக வச்சுக்கிட்டு, அவர் சொன்ன அந்த உபதேசங்களை கூட்டாமல் குறைக்காமல் அதையே கடைபிடிக்கணும்னு வலியுறுத்தி இப்போ சொல்லிக்கிட்டு திரியிறேன்னு தவிர, எனக்குன்னு ஒரு ஸ்தாபனமோ தலைவரோ ஒரு கமிட்டியோ, எனக்குன்னு ஒரு ஆலோசனையோ, எனக்குன்னு ஒரு இதுவோ கிடையாது. இந்த எண்ணத்தில் எல்லாரும் வரணும் என்பது தான் இப்போ வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன்னு தவிர, நமக்குன்னு எந்த கொள்கை வேண்டாம். எனக்கு ஒரு தரிசனம், எனக்கு ஒரு வெளிப்பாடு, இப்படி சொல்லி தானே இன்றைக்கி எல்லோரும் நாசமாக. உனக்கு எதுக்கு நான் தரிசனம், உனக்கு எதுக்கு வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கார், அவருக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சு போச்சு. கொலோசியர் 2:3 போட்டிருக்கு, அவருக்குள் ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள்லாம் அவருக்குள்ளே அடங்கி இருக்குன்னு இருக்கு. அவர் உனக்குள்ளே இருந்தால் அந்த ஞானம் உனக்கு இருக்கும்ல, அந்த அறிவு உனக்கு இருக்கும்ல. அதான் பவுல் சொன்னான், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும். வேறு சிந்தை சொல்லலை, கிறிஸ்துவின் சிந்தை அவர் எண்ணம் உனக்கு அப்படியே இருக்கணும்னு தான் இருக்கு. அதில் நம்ம ஒரு வேளை தேர்ச்சி பெறாமல் இருக்கலாம். பவுல் சொல்கிறான், நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, அடைந்ததாயிற்றுன்னு நான் எண்ணலை, இலக்கை நோக்கி தொடர்றேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி தான் நாம் பூரணர்கள் இன்னும் ஆகலை, ஆனால் பூரணராகும்படி கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா தேவன் பூர்ண சர்க்குணராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு மத்தேயு 5 கடைசியில். அதுபோல் நீங்களும் ஆகுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்த நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோமே தவிர, இந்த மாதிரி நாதாரிகளை பின்பற்றிக்கிட்டு இருந்தால் எங்கடா நம்ம அப்படி போக முடியும்? ஆகவே இயேசு கிறிஸ்து கோல் மாடல். இன்றைக்கி அவர் தலைவர் செத்துட்டா வேறு தலைவரை நியமிக்கலாம். தலைவர் உயிரோடு இருக்காரு. மரித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடையே இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்துகிற 1:18 சொல்கிறது உனக்கு தெரியல? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்காருன்னு எபிரேயர் 13:8 சொன்னது உனக்கு புரியல?
அவர் இன்றைக்கும் கரண்டில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி 1 யோவான் 2:1 சொன்னது உனக்கு புரியல? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பிலிப்பியர் 3:20 சொன்னது உனக்கு புரியல? தயவு செய்து ஆதி நிலைக்கு உங்களை திருப்புறதுக்கு தான் உங்களை நான் பாடுபடுறேனே தவிர ஒரு ஸ்தாபனத்துக்கோ ஒரு தலைவருக்கோ ஏதோ ஒரு இதுக்கோ நான் உங்களை திருப்பி விட நான் நினைக்கக்கூடாது. அப்படின்னா நான் ஒரு கல்லன், நான் ஒரு மோசக்காரன், நான் ஒரு துரோகி அப்படி ஆயிடுவேன், அல்லது முட்டா பையனாக இருப்பேன், ஏதாவது ஒன்றில் நான் போயிடுவேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீயோ இயேசுவின் சீசர்களை நீயோன்னு பிரிக்கிறாரு. நீ அவங்கள போல செய்யாத, நீ அவங்க செய்கிற மாதிரி செய்யாத, அந்த மாதிரி நீ வெளிப்படுத்தாத. உன்னுடைய தேவன் உன்னைய அந்தரங்கத்திலே பார்க்கிறார். இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வீதிகளில் எத்தனை பேர் ஏழை எளியவங்க இருக்காங்க, விளம்பரப்படுத்தாதீங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. எத்தனை பேர் ரோட்டில் படுத்திருக்காங்க, எத்தனை வெளியே சொல்ல முடியாத எவ்வளோ வேதனை. இப்போ திருப்பரங்குன்றத்துலேயும் மீனாட்சி அம்மன் கோயில்லையும் டெய்லி சாப்பாடு போடுறாங்க. ஒரு பெரிய கூட்டம் அங்கே வயசானவங்க சாமியார்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் தெய்வ பக்தியில் சாமியார் ஆகிட்டாங்களோ, பரவசமாகி பிள்ளைகளால் துரத்தி விடப்பட்டு அனாதிகளாக்கப்பட்டு, துரத்தி விட அனாதிகளாக பிச்சைக்காரங்களாக்கப்பட்டு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் முழுவதும் இன்றைக்கி பிச்சைக்காரனை நடுத்தருவில் இருக்கான். பிச்சை ஏந்தி கையை ஏந்துறான். 60 வயசு 70 வயசு ஆனால் அவனுக்கு மதிப்பு மரியாதை இல்லை. எப்பேற்பட்ட மனுஷன் கூட கூட்டி குறுகி உயிர் போகும்போது ரொம்ப கேவலமாக தான் சாகுறான். இயேசுவின் புரட்சி கருத்து உங்களுக்கு தெரியுமா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நீனாக இருந்தேன், என்னை சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீங்க. சோசலிஸ்ட் புரட்சி பண்ணவர் இயேசு ஒருவர் தான் உலகத்திலேயே. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது எனக்கே செய்தீர்கள்னு சொல்கிறார். இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை எதை செய்தீர்களோ அது எனக்கே. இயேசுநாதர் உங்ககிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. அன்னை தெரசா அம்மாவை ஏன் நம்ம அன்னைன்னு சொல்கிறோம்? ஏன் அந்த அம்மாவை மேன்மை பாராட்டுறோம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரே, அதை ஏன் நம்ம மேன்மையாக சொல்கிறோம்? இன்ன வரைக்கும் அணையா அடுப்புன்னு சொல்லி இன்ன வரைக்கும் கடலூரில் வடலூரில் இன்ன வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான ஐயா. அந்த தான தர்மத்தை தான் கர்த்தர் பிரியப்படுவார். நீ கிறிஸ்தவன் பேரை வச்சுக்கிட்டு போட்டா பிடிச்சிக்கிட்டு எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் அதை செய்தேன் இதை செஞ்சேன்னு சொல்லி உன்னை இன்னும் காசை போட்டு நிரப்பிக்கிட்டு இன்னைக்கு இதில் உள்ளது படிங்க மகனே. இப்போ கரண்டில் இயேசு பேச மாட்டார். நல்ல வேறொரு இயேசுன்னு சொல்கிறது, நான் அதை விளக்கம் சொல்லாமல் போயிட்டேனே. வேறொரு இயேசுன்னு சொல்கிறது இப்போ பேசுகிறான் பிசாசி யாரை கொண்டு பேசுவான்ல? சொப்பனத்தில் பேசுவான், ஒளியின் தூதம் வேஷம் போட்டு வருவான், ஊழியக்கார மாதிரி வருவான். அவன் போடாத வேஷமா? வேஷந்தாரி தானே அவன் பேரே வந்து தந்திரவாளி, எதிராளி, சூழ்ச்சிக்காரன், இப்படி பல பேர் இருக்கு அவனுக்கு. பொல்லாங்க ஏகப்பட்ட வேஷத்தில் வந்து உன்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கான். அதில் முக்கியமான வேஷம் பாஸ்டர், ரெவரண்டு, பிஷப்பு. உன்னை ஏமாத்துறது முக்கியமாக வேஷம், அதைத்தான் போடுறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, வசனத்தை பாரு, இயேசு சொன்னதை பார். இதை விட மிஞ்சி மத்தேயு வெளிப்படுத்தல் 22:18 எச்சரிக்கிறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலே எச்சரிச்சாரு, கடைசியில் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு எல்லாருக்கும். என்ன? இந்த வசனத்தோட ஒன்றையும் கூட்டாதே, குறைக்காத. கூட்டுனா நீ எங்கே உன்னை தள்ளிடுவேன், அக்னி கடலுக்கு பங்கடைஞ்சுவேன், பரிசுத்த நகரத்திலிருந்து பேரை எடுத்துருவேனே சொல்கிறாரு. இதை சாட்சியாக அறிவிக்கிறவர் சொல்கிறாரு, மெய்யாகவே சீக்கிரம் வருகிறேன். லேலுயா. தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்லிட்டார். இதை சொன்னதே இன்னைக்கு ஒருத்தன் இயேசு சொல்லிட்டார், அந்த மலையை வாங்க ஒருத்தன் சொல்கிறான், மலை முழுங்கி மகாதேவன் சொல்கிறான், மலையை வாங்க சொல்லிட்டாரான். இதான அவர் வேலை? மலையை வாங்கு, இப்போ பள்ளிக்கூடத்தை கட்டு, காரை வாங்கு, அது இந்த கலரில் வாங்கு, இதாயா அவர் வேலை? இதுலையாவது இது அறிகுறி இருக்கா? அப்போ சொல்ல எதையாவது அவன் செஞ்சுருக்கானா, இல்லை எழுதியிருக்கிறாங்களா? இவைகள்லாம் அஞ்ஞானிகளாடி தேடுகள்னு வஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இயேசு சொன்னார்னா ஒன்று அவன் பொய் சொல்லணும், இல்லாட்டினா வேறொரு இயேசுவாக இருக்கணும். புரிஞ்சுக்க, ஒன்று பொய் சொல்லணும், துணிகரமாக பொய் சொல்கிறவன் உண்டு,
இல்லை உண்மையிலே சொல்லிட்டானா வேறொரு இயேசு சொல்லியிருக்கணும், அதை இவன் நம்பியிருக்கணும், வஞ்சிக்கப்பட்டிருக்கான். அதை கேட்டு நீயும் போனால் நீயும் வஞ்சிக்கப்பட்டு தான் போவ. அதனால தான் எச்சரிப்பு சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்க. மத்தேயு 24 அதிகாரத்தில் உலக அழிவை பற்றி உம்முடைய வருகை பற்றி சீசர்கள் 3ஆம் வசனத்தில் அடையாளம் கேட்கும் போது 4ஆம் வசனத்தில் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கிறாரு. மொத்தம் எச்சரிப்பு தான் இயேசுவின் செய்தியெல்லாம் எச்சரிப்பு தான். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்க அவன் வேஷ போட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். தந்திரவாதி எப்படி ஆகிலும் சிலரை ஒரு கூட்ட மக்களை அக்கினி கொண்டு போயிடணும், ஏமாற்றணும். ஏன்னா உலகம் அவனுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, உலகத்தின் அதிபதியாக இருக்கான், அவன் ஊர் அவன் நாடாக இருக்குது. இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தால் எப்படி கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ எச்சரிக்கை செய்ய வேண்டியது இருக்குது. அதுதான் நீயோன்னு சொல்கிறேன். அதனால் நம்முடைய தேவன் வெளித்தோற்றமாக ஆலயங்களில் வீதிகளில் பார்க்குறவர் அல்ல, அது மனுஷன் பார்க்குறான். கர்த்தரோ உன் உள்ளத்தை பார்க்குறார், உன் இருதயத்தை பார்க்குறார். இன்னும் சொல்லப்போனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. ஏன் அடிக்கடி தேவன் சொல்லாமல் கர்த்தர்னு சொல்லாமல் ஏன் தேவனை பிதா உங்கள் பிதான்னு சொல்கிறாருன்னா, உலகத்தில் அதை விட ஒரு பெரிய உறவே மனுஷர்களுக்கு இல்லை. அப்பா என்று சொல்லும் போது, தகப்பனேன்னு சொல்லும் போது, அதை விட ஒரு தேவனை ஒருத்தன் நெருங்கி எப்படி கூப்பிட முடியும்? ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு அந்த மேன்மை இல்லை. பழைய ஏற்பாட்டுக்காரன் அப்படி தேவனை அப்பான்னு சொல்ல முடியாது, அந்த அளவில் நெருங்க முடியாதவன். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் ஒரே குமாரனாகிய மூத்த குமாரனாகிய நமக்கெல்லாம் முன்னோடியாகிய அந்த இயேசு தேவனை பற்றி சொல்லும் போதே உங்கள் பிதா உங்கள் தகப்பேனே சொல்கிறார். ஆகவே அந்த உங்கள்னு சொல்கிறதான் நீயோ மற்றவங்களை போல இருக்காதே என்று உபவாசத்தை பற்றி, அதாவது ஜபத்தை தர்மத்தை பற்றி அங்கே அழகாக சொல்லிட்டாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு நீயோ 6ஆம் வசனத்தில் நீயோ ஜபம் பண்ணும் போதுன்னு சொல்கிறார். ரெண்டாவது ஜபத்தை பற்றி சொல்கிறார். முதல் தான தர்மங்களை சொன்னவர் நீயோன்னு சொன்னவர். ரெண்டாவது நீயோ ஜபம் பண்ணும் போது நீயோ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எப்படி செய்வார்? வெளியரங்கமாக கொடுப்பார். நீ ஜெபம் பண்ணும் போது கோயிலில் போன்னு சொல்லலைங்க. கோயிலுக்கு போ, ஜெபம் சொன்னாலே கோயிலுக்கு தான் போய் கும்பிட்றான் இன்றைக்கி. இங்கே உன் அறை வீட்டில் உன் அறை இருக்கும், அறை வீட்டுக்குள்ளே போய் ஜெபிடான்னு சொல்கிறாரு. அங்கே தேவன் உன்னை பார்க்குறாரு. கோயிலில் கடவுள் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? எந்த கோயிலையும் தெய்வம் கிடையாது தெரியுமா? எந்த கோயிலையும் தெய்வம் கிடையாது. ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் வானம் எனக்கு சிங்காசனம் 58, பூமி எனக்கு பாதபடி. அப்போஸ்தலர் 7:58 ஸ்தேவான் சொல்கிறேன். இதை நான் சொல்லலை, ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டில் உள்ளதை அந்த பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு அது சொன்னால் தானே புரியும், அதை சொல்லியே புரியலையே, அதனால் அதை சொல்ல வேண்டியது இருக்குது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்காக எப்படி நான் வீட்டை கட்டுவீங்க, நான் இருக்கிற இடம் எதுன்னு கேட்குறாரு. அப்போ எதுனா உன் உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் உடம்பு தான் அவருக்கு ஆலயம். அதான் அப்போஸ்தலர் உபதேசமே அதானே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16-17 தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். வெளிப்படையான ஆலயத்தை இடின்னு சொன்னார் இயேசு. ஆவிக்குரிய ஆலயமாகிய சரீரத்தை பற்றி சொன்னார். 3ஆவது நாள் எழுப்புவேன்னு சொன்னார். ஆகவே வெளிப்படையான கோயில் ஒரு அடையாளத்துக்கு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர அதனால் பாவம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அங்கே தேவன் இருப்பார்னு சொல்கிறது முட்டாத்தனம், மூட பழக்கம், தற்குறித்தனம். அது நம்மளை ஏமாத்துறதுக்கு இன்னொன்று செய்கிறான். மெழுகுபத்தி அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், சிலுவை வச்சுருப்பான். இந்த பக்கம் போகும்போது அங்கே ஏசு அங்கே உள்ளே ஒளிஞ்சிருக்காராம், இப்படி குனிஞ்சிட்டு போகிறது. மயிலாடு இந்த நீதிபதிக்கு முன்னாடி வக்கீல் அப்படி போவாங்க, அது மாதிரி மயிலாடுன்னு சொல்கிற மாதிரி அந்த இப்படி போகிறது. ஏன்னா அங்கே இருக்காராம், அங்கே ஒளிஞ்சிருக்கிறான் சிலுவைக்குள்ளே, அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் மெழுகுபத்தி.
ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. இப்படி ஏமாற்றி இவனை எப்படிடா நம்ப முடியும்? இந்த கோயிலில் எப்படி கடவுள் இருப்பார்? அந்த உள்ளேயே எப்படி இருப்பார்? காசு அங்கே படைக்கிறது இப்படி, காசு இப்படி தீவா வந்து நீ முட்டா பையன் நீ நம்பணும்ல. அப்படியே கண்ணை மூடிட்டு அந்நிய பாசை மாதிரி பேசி உன்னை ஏமாத்தணும்ல. உன்னைய பெந்தைய கோசுக்காரன் அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், இவே புரோட்டஸ்டாண்டி இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஏமாத்து முட்டா பையங்க தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கானே தவிர ஆதியில் உள்ள அப்போ சொல்ல மாதிரி சத்தியம் பேசுகிறவன் எந்த ஆதியும் கிடையாது. சத்தியத்தை சொல்கிறதுனால நான் சத்துருவானேன்னு அன்னைக்கே பவுல் சொன்னானே கலாத்தியர் 4:16. இன்றைக்கி அந்த ஊழியக்காரனை இப்போ எவன் மதிக்கிறான்? சத்தியத்தை சொல்கிறவனே. என் செல்லங்களே, என் செல்லங்களே, பாருங்க உங்களை செல்லங்களேன்னு சொல்கிறான். இல்லை அந்த அளவுலையா குலோசு உன் மேலே அவ்வளோ இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேலே இல்லாத பாசமாக இவனுக்கு நம்ம மேலே வந்துருச்சு. என் செல்லங்களே அப்படியே கண்ணை தொடச்சிக்கிறது. சிவாஜி கணேசன் கூட தோற்றுருவான் போல் இருக்கு. அந்த லெவல் நடித்து ஏமாத்துறான். தயவுசெய்து அதுக்காக யாரையும் எதிராளியாக நினைக்காதீங்க, கடும் கோபமாக நினைக்காதீங்க. அவ்வளோதான் மனுஷன். உங்களுக்கு உள்ள அதே தன்மை அவனுக்கு இருக்குது. உங்களை விட இன்னும் கேவலமாக்கோ கூட இருக்கான்னு கூட நினச்சிக்கோங்க. அவன் ஒரு மேன்மையாக நினைக்காதீங்க. மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாகாதீங்க. அங்கேயே போட்ட உடனே கடவுள் ஆயிடுவானா? தெய்வம் ஆயிடுவான். சிலுவை போட்ட உடனே பெசப்புன்னு சொன்ன உடனே தெய்வம் ஆயிடுவானா? மூடர்களே, மற்றவங்களை சொல்கிறேன், நீங்கள் அப்படி ஆள் இல்லை. அதுக்கு தானே இயேசுவின் சீசர்களாகிய கிறிஸ்தவங்களானவங்க ஒரிஜினல் கிறிஸ்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எவனையும் ஆலயத்திலையோ கோயில்லையோ வழிபாடுகள்லையோ இந்த மாதிரி ஜெபம் பண்ணி பெருசாக நீங்கள் காட்டாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி ஜெபிக்காதீங்கன்னே சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? அது எவனுக்கும் தெரியாது. பாருங்கள், அதில் 9ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல, இந்த அஞ்ஞானின்னு வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறாரு, வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கன்று. ஒருத்தன் சொல்கிறான் 7 தடவை சொல்லணும்னு சொல்கிறான். 7 தடவை சொன்னால் தான் கரெக்டாக. ஒருத்தன் சொல்கிறான் 1000 தோத்திரமே ஏசிபி 1000க்கு மேலே சொல்லக்கூடாதோ? சொல்கிறதுக்கு எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ சொல்லலாம். 1000க்கு லிமிட்டில் ஆண்டவரை நீ வைக்காத. கோடா கோடி எவ்வளோ இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் துதிச்சாங்கன்னா இப்போ 7 முறையாக ஆகிருக்கும். இருந்தோரும் இருக்கிறவரும் 7 முறை அவன் அரட்டி பேசுகிறான். இப்படியா மக்களை ஏமாத்துறது, பயமுறுத்துறது? அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து எண்ணிக்கையை வைக்கலை துதிக்கிறதுக்கு. அதிகாலையில் தேடினா இது நீதிமொழிகள் 8:17 பிடிச்சிக்கிட்டான். அதிகாலையில் தேடினா தான். ஐயா மற்ற நாளில் தேடினா வரமாட்டாரா? அதுலேயே 1ஆம் அதிகாரத்தில் அதிகாலையில் தேடினாலும் காண மாட்டீங்கன்னு சொன்னார். அதுக்கு என்னடா சொல்கிறீங்க? அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஏமாத்துறதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இந்தியா படம் போட்டு 27 மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த விறக போட்டு தீய வச்சு இந்தியா பற்றி எரிஞ்சு எழுப்புதாகணுமா? நிஜமாகவே தீய வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காயா முட்டா பையங்க. இல்லை பந்தங்களை வச்சுக்கிட்டு பெரிய தலைவராக இவன் பின்னாடி போனால் மயிராக விளங்கும். மயிருன்னா கெட்ட வார்த்தை கிடையாது. இயேசு உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் அந்த இதுக்கு தான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப சீப்புன்னு சொல்கிறேன். ஒரு மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறார், தலையில் உள்ள மயிரெல்லாம். அதனால் அவங்கள அப்படித்தான் நம்ம மயிரென்னா அற்பவாதிக. அவங்க தலைவர்கள் கிடையாது, அவங்க பெரிய கொம்பரம் கிடையாது. பந்தத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் தீய வச்சுக்கிட்டு இருக்கானா பாருங்க. நல்ல வேலை சேதம் உயிர் சேதம் இல்லாத அளவில் தப்பிச்சது பெரிய காரியம். தலைவரே நின்று அதை செய்கிறான். இவன் நமக்கு தலைவராக இருக்க முடியும்? வாயை திறந்தா எஸ்தரின் ஜெபம், தானியேலின் ஜெபம், எலியாவின் ஜெபம், தாவீதின் ஜெபம், சாலமோனின் ஜெபம். வாயை திறந்தா திறப்பின் வாசலில் நிற்கிற ஜெபம். எங்கே இருக்குது திறப்பின் வாசலில் போய் ஜெபிக்க சொல்லி எவன் சொன்னா? சொன்னாரா? நீ கிறிஸ்தவனிக்கு உனக்கு அந்த உபதேசம் கிடையாது. திறப்பின் வாசல் வேணால் பழைய ஏற்பாட்டில் இருந்து போட்டு. அவன் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் யூதன். அவனுக்கு பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. நீ ஏன்டா கிறிஸ்தவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? கிறிஸ்தவன் பூர்ணமானவன் தெரியுமா? எபிரேயர் 11:39-40 மறந்துடாதீங்க. எங்கே போனாலும் அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. எபிரேயர் 11:39-40 என்ன போட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டுக்காரங்க முழுவதும் பேரை சொல்லி கடைசியில் இவங்க எல்லாரும்
விசுவாசத்தில் நல்ல சாட்சி பெற்றிருந்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டான். ஒரே அடி. எவனுக்காவது இந்த வசனம் தெரியுமா? 40 போட்டிருக்கு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி. அந்த வசனத்தை படிங்கம்மா. அவர்கள் அவர்கள் சொல்றது பழைய ஏற்பாட்டுக்காரன், யூதே, இஸ்ரவேலே. அவன் அவர்கள், நம்மை என்பது கிறிஸ்தவன். அவர்கள் நம்மை அல்லாமல் அவங்க பூரணராக ஆகாம இருப்பதற்கு நாம பூரணராகும்படி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவனே நமக்காக முன்னதாகவே நியமிச்சிட்டார். நல்லா புரிஞ்சுக்க. அது விசுவாச பட்டியல்னு சொல்லி எபிரேயர் 11 அதிகாரத்தை விசுவாச பட்டியல்னு சொல்கிறாங்க. அது ஓ விசுவாசம் கிடையாது, கிறிஸ்தவ விசுவாசம் கிடையாது. அது நான் சொல்கிறேன். உனக்கு அதை எடுத்துக்கிற கூடாது. நீ பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற. அதை புரிஞ்சுக்க. எபிரேயர் 12:1 படி, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, நியாயப்பிரமாணம் தான் பாரம், அந்த கட்டளை தான் பாரம். இந்த பாரமான யாவற்றையும் சுற்றி நிற்கிற கலாச்சாரம், மத பிரச்சனைகள், சுற்றி நிற்கிற பாவங்களையும் எல்லாத்தையும் நீ தள்ளிவிடு. கிறிஸ்தவனே, நீயோ எல்லாத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில். அப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை பொதுவான விசுவாசம் இயேசு தொடங்கல. அது புரிஞ்சுக்க. புதிய ஏற்பாட்டை இயேசு தொடங்குறாரு, அவரே முடிக்கிறார். எங்கே முடிக்கிறார்? பரலோகத்தில் முடிக்கிறார். எங்கே தொடங்குறார்? பூமியிலே தொடங்குறார். முத விசுவாசம் இங்கே தான் தொடங்குறார். காணா ஒரு கல்யாணம், யோவான் 2:11 முத அற்புதத்தை செய்து சீசருடைய விசுவாசத்தை அப்போ தான் முத விசுவாச்சாங்கன்னே இருக்கு. விசுவாசம் அங்கே தான் தொடங்குறார், அங்கே முடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, முகமாக பார்த்த பிறகு விசுவாசம் நான் நம்புகிறேன்னு சொல்லணும். பார்த்தாச்சே, அதனால அங்கே முடியுது, இங்கே தொடங்குது. இது இயேசுவாலேயே தொடங்கப்பட்டதுனால தான் கிறிஸ்தவங்களுக்குரிய விசுவாசம் வேறேன்னு சொல்கிறேன். இந்த விசுவாசத்தினுடைய கருப்பொருள் அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிப்பது தான். அதுதான் அந்த இதுதான் இங்கே தொடங்கியிருக்கார். ஆதார வசனம் என்னன்னா, அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் 37 வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கந்தக மந்திரி எருசலேமுக்கு போய் ஒரு புஸ்தகம் வாங்கி படிச்சுட்டு போகிறான். அவனுக்கு விளங்கலை. 29 வசனத்தில் ஆவியானவர் அங்கே பிலிப்புக்கிட்ட பேசி நீ ரதத்தோடு சேர்ந்துக்கேன்னு சொல்கிறாரு. அவன் ஓடி போய் ரதத்தில் சேரும்போது ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏசாயா 53 அதிகாரம் நினைக்கிறேன். வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுதான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஒருவன் எனக்கு விலைக்கு சொல்லாவிட்டா எனக்கு எப்படி தெரியும்? ரதத்தில் ஏறி உட்கார சொல்லி விளக்கங்கள் கொடுக்க சொல்கிறான். போகிற போக்கிலே சொல்லிட்டான் இயேசுவ தேவகுமாரன். அந்த 37 படிங்க. அதற்கு பிலிப்பு, முழு மனதோடு நீ விசுவாசித்தால் உனக்கு தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். 2 பேரும் தண்ணியில் இறங்கி ஞானஸ்தானம் பெற்றான். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். மந்திரிக்கு சந்தோஷமாக அவன் போனான். ஆகவே புதிய ஏற்பாட்டு விசுவாசம், இயேசு தொடங்கின விசுவாசம், இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறது தான். இதுக்காகத்தான் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கு, சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சுவிசேஷம் எழுதப்பட்ட நோக்கமே கடைசியில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கடைசியில் முடியும் போது, கடைசியில் அதிகாரம் முடியும் போது எப்படி எதுக்காக எழுதியிருக்கோம்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் பாருங்கள். யோவான் 20 கடைசியில் பாருங்கள். இயேசு 31 பாருங்க, அற்புதங்களை கூட அங்கே சேர்க்கலை. 30 வசனத்தில் இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு நம்ம சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும்
விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் என்னன்னா, இயேசுவை நீ என்ன எப்படி விசுவாசிக்கணும்? தேவகுமாரன் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தினால நீ நித்திய ஜீவன் அடையணும். அதுதான். இது பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு வெளிப்படாதனால அவரை தேவகுமாரன் விசுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே கிடையாதுங்க. அதனால் அற்புத அடையாளங்கள்லாம் இங்கே சேர்க்கப்படலை. அதில் அந்த யோவான்லேயே 21 கடைசியில் பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினாலும் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதுன்றிருக்கு. எல்லாத்தையும் இல்லை, சுருக்கமாக எழுதப்பட்டது, முக்கியமான ஃபில்டர் பண்ணி எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது ஒரே கருத்து, இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன் என்று நம்ம விசுவாசிப்பது தான். அந்த விசுவாசத்தை இயேசுவே நமக்கு தொடங்கியிருக்கார், அவரே முடிக்கிறார். நிருபங்கள் எடுத்துக்கிட்டால் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அந்த நிருபங்கள் எடுத்துக்கிட்டால் கடைசியில் முடியும் போதும் இதே கருத்து தான் நிருபங்கள்லேயும் இருக்குது. 1 யோவான் 5:13 பாருங்க. 1 யோவானில் 5:13. இந்த வசனத்தை கவனிங்க. நித்திய ஜீவன் முக்கியம், இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரன் மேல் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நிருபங்களும் அந்த உங்களுக்குன்னு சொல்கிறதா நீயோன்னு சொல்கிறது உங்களுக்கு தான், அது உங்களுக்கு தான் அது எழுதப்பட்டிருக்கு. பூர்வத்தாருக்கு உரைக்கப்படலை, தெரியாது. அதனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஜெபத்தை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. செய்யாதீங்கன்னே சொன்னார் இயேசு, செய்யாதீங்கன்னே சொன்னார். தானியேல் 6:10 பலகணிகள் திறந்திருந்து 3 வேளை ஜெபிச்சான் இருக்கு தானியேல். அதை நம்ம பின்பற்ற முடியுமா? எருசலேமை பார்த்தாமா ஜெபிக்க முடியும்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறாருன்னு இவர் சொல்லி கொடுக்குறாரு. பரமண்டலக்குள்ள எங்கள் பிதாவேன்னு தேவன் பரலோகத்தில் இருந்தால் எருசலேமை பார்த்தா கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன், அங்கே இருக்கிறவரை விட்டுட்டு இங்கிட்டு ஏன்டா பார்க்குற? அது பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை ரகசியம். 3 வேளை ஜெபிச்சான்னா 3 வேளை தான் ஜெபிக்க முடியுமா? புதிய ஏற்பாட்டு ஜெபம் என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கு. எப்பப்போ உனக்கு நேரம் இருக்கும்போது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்கிறாரு. எப்பொழுதும். அதுக்கு நேரம் காலம் சமயம்லாம் கிடையாது. லென்த் டேஸில் தான் ஜெபிக்கணும்னு எவன் சொன்னால் சொல்லுங்கள்? இதுக்கு ஒரு நாளை, அது மக்களுடைய கற்பனை, மனசனுடைய பாரம்பரியம். இதுக்கு ஏன் நீங்கள் அடிமையாக போகிறீங்க? ஏசு அதை சொன்னாரா? எப்பொழுதும் எந்த நேரத்துலையும் ஜெபம் பண்ணலாம், இரவும் பகலும். எப்பயுமே அவர் கரண்டில் இருக்கார். அவர் என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரா, தூங்கிக்கிட்டு இருக்காரா? 8 மணிக்கு வந்தால் தான் பார்க்க முடியுமா? அப்படி ஆண்டவர் அவர். உனக்குத்தான் டைம், அவருக்கு டைம் கிடையாது. எல்லா நாளும் அவருக்கு ஒன்று தான். உனக்கு ஒரு நாளை நியமித்தா கர்த்தருக்குன்னு நியமிச்சிக்க, நியமிக்காமல் போனாலும் நியமிக்காமையா போ, ஓன் இஷ்டம், ஓன் நிலைமை. அது புனிதம், அது கடவுள் நியமித்தா இப்படி சொல்லி முட்டா பையன் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீ இது பண்ணாத. நீயோ அதை நம்ம தானியேலின் ஜெபம் கிடையாது. ஜெபம் நம்ம ஜெபம் இல்லை. எஸ்தரின் ஜெபம் சொல்கிறானே முட்டா பையன். எஸ்தரின் புஸ்தகத்தில் கர்த்தர்னு பேரே இல்லை, ஆண்டவர்னு பேரே இல்லை, தேவன்னு பேரே இல்லை, ஜெபம்னு பேர் கூட கிடையாது. அந்த பொம்பளை ஒரு கிறிஸ்தவ பொம்பளையும் கிடையாது. அது யூத வரலாறுக்காக சேர்க்கப்பட்டது. உன்னத பாட்டிலையும் அதுலேயும் ரெண்டையும் சேர்க்கக்கூடாதுன்னு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சு. எப்படியோ சேர்த்துட்டாங்க, சேர்த்து தொலைச்சிட்டு போகிறாங்க. பூர்வத்தாருக்கு அது அந்த வரலாறு. அது எத்தனையோ தலைவர்கள், நாட்டில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, புத்தர், காந்தி, இந்த மாதிரி நினச்சிட்டு போங்க. அதுக்காக புனித வேதமாக அவங்கள பின்பற்றணும்னு தேவையில்லை. முட்டா பையங்க இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாதி இல்லை. போன தடவை ஒரு அம்மா ஜெபம் பண்ணது நம்ம சொன்னோம்ல, பாபிலோனிய பிள்ளைகள்லாம் பிடிச்சி சின்ன பிள்ளைகளை மோதி அடிக்கிறவன் பாக்கிவான்னு சொல்லுதுயா. இதையா நம்ம செய்ய முடியும்? பிள்ளைகளை மோதி அடிக்கிற இதான் ஜெபம். 137:9 போட்டிருக்கு சங்கீதத்தில். இதான் நமக்கு வழிகாட்டி. அந்த ஜெபம் வேறு. அந்த ஜெபம் செய்யக்கூடாது. நம்ம
இயேசு சொன்னார், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபிக்க போனாங்க. அதில் ஒருத்தன் வேதவார பரிசையன் பழைய ஏற்பாடுக்காரன் ஜெபிக்கும்போது ரொம்ப திமுறா ஜெபிக்கிறான். நான் 2 தடவை நான் உபாசிக்கிறேன், நான் தசாம்பாகமெல்லாம் கொடுக்குறேன். இந்த ஒருத்தன் நின்றுக்கான் பாரு, இவனை மாதிரி கிடையாது, நான் ரொம்ப உத்தமே நல்லவே, நான் ரொம்ப நீதிமான். அதான் அவன் பழைய ஏற்பாடுக்காரன். அவன் ஜெபத்தை கேட்டாரா ஆண்டவர்? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு திருப்பு கொடுக்குறாரு. இவனேன்னு சொல்கிறது புதிய ஏற்பாட்டுக்காரன். பாவியாக என்மேல் கிருபையாயிரும். இதுதான் பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். யூதர்கள் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கிறல. அது நாங்களா பாவிகள், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் விட நீ பெரிய ஆளா? இயேசுவையே கேட்டாங்க. ஆபிரகாம் முன்னாடியே நான் இருந்திருக்கேன்னா கல்லுகள் எடுத்துக்கிட்டேன், லூசு மெண்டல் பிடிச்சவன். எப்படி விளக்க முடியும் உங்களுக்கு? விலகி போனார், என்ன செய்ய? அதனால் பழைய ஏற்பாட்டுக்கு விலகுங்க, பழைய ஏற்பாட்டு ஜபத்துக்கு விலகுங்க. எலியாவின் ஜபம் என்ன ஜபம்? 450 பேரை கொண்டான்னா நீ கொள்ளுவியா? அந்த காலத்துக்கு அது சரி மகனே, அந்த காலத்துக்கு அது சரி. அவன் அந்த கால பூர்வத்தாருக்கு அது அறியாமல் உள்ள காலங்களை தேவர் காணாதவரை போல் இருந்தாருக்கு. அவரே காணாதது தள்ளுபடி ஆகும் போது உனக்கு என்ன கரண்டில் இன்றைக்கி கிறிஸ்தவனுக்கு ஏன்டா அதை சொல்லணும்? நீ ஏன் சொல்லணும்? தாவீதின் ஜெபம்னா தாவீது எப்படி ஜெபிச்சான்? உபவாசம் பண்ணி அவன் ஜெபம் பண்ணான். அடியே எங்கப்பா, இன்னொருத்தன் பொம்பளையை ஆட்டையை போட்டு அவனை கொன்று அவன் இவன் மனைவி ஆக்கிக்கிட்டு அந்த அநியாயத்துக்கு பிறந்த குழந்தை நல்லா இருக்கணும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான்னா அதாயா நம்ம ஜெபமாக இருக்கணும்? இதான் நம்ம ஜெபம், இதான் தாவீதின் ஜெபம். சாலமோன் ஜெபம், அடேங்கப்பா 1000 பொம்பளையில் கட்டி எய்ட்ஸ் நோயில் தான் செத்துருப்பான் போல் இருக்கு. அவ்வளோ கேவலமான அவன் ஜெபத்தையா நம்ம பூரணர்கள் ஐயா. நீயோ நீ தனி, நீ கிறிஸ்தவன், அவங்கெல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. புரிஞ்சிக்க. கடைசியில் விக்கிரகாரனை கட்டி செத்தே போயிட்டான். முன்னோர்கள்லாம் முட்டா பையங்கன்னு ஏன் சொல்ல வர்றேன்? கிதியோன், சில ஆளுக்கு இப்போ கிதியோன்ல கிதியோன் சொல்கிறவே ஒரு கிறிஸ்தவனா? புதிய ஏற்பாடு அடிக்கிறீங்க சரி, புதிய ஏற்பாட்டுக்கு கிதியோன் பேரை ஏன்டா வைக்கிறீங்க? அப்போ ஒரு முட்டா பையன் தானே, வச்சவன் முட்டா பையன் தானே. அவனை பின்பற்றி முழுவதும் ஒருத்தனையும் சிந்திக்காமல் இவனு எல்லாம் தற்கூரியாக தானே இருக்கான். நான் கிதியோன். நீ கிறிஸ்தவன்டா, நீ கிதியோன் கிடையாது, நீ கிறிஸ்தவன். நீ ஒரு கிறிஸ்தவன், நீ கிதியோன் கிடையாது. அப்படி எடுத்துக்கிட்டாலும் நியாயாதிபதிகள் 7-8 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அவன் 70 பிள்ளைகளை பெற்று அன்னைக்கு எத்தனை பொம்பளைகளை கெடுத்தான்னு தெரியல. வேலைக்காரியை ஒப்பாட்டியாக வச்சுருந்தான் இருக்கு. கடைசியில் ஏபோத்தை செஞ்சு இஸ்ரேல் ஜனங்க முழுவதும் சோரம் போக செஞ்சுட்டான்னு போட்டிருக்கு. இவனா வழிகாட்டி இஸ்ரேல் ஜனங்களுக்கே அவன் உண்மை இல்லாத போகும்போது உனக்கு நீ கிறிஸ்தவன்டாண்டியே, நீ கிதியோன், நான் கிதியோன். அப்போ உனக்கு ஏற்படுத்தி சொன்னவன் முட்டா பையன் தானே, இன்ன வரைக்கும் நீ முட்டாள தானே நீ இருக்க. இவர் வாய் திறந்தா வயிறாரு, இவர் எல்லாம் திட்டுறாரு, இவர் எல்லாம் வயிறாருன்னா உன்னை எப்படிடா வையாமல் இருக்க முடியும்? கிறிஸ்தவத்தை கெடுத்து வச்சுருக்கீங்களே. நீயோ இடத்துக்கு நீ வரலையே, நீ பூர்வத்தாருக்கு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க. உன் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? யாபேசின் ஜெபம். ஒருத்தன் ஜெபத்தையும் செய்யாதீங்கன்னு இயேசுவே சொன்னார், நான் சொல்லலை. இயேசுவே அந்த மாதிரி செய்யாதீங்கன்னே சொல்லிட்டாரு. பாருங்கள், மத்திய 6ஆம் அதிகாரத்தில் திரும்ப வர்றேன். 8, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதுங்கள். எவர்களைப் போல? பழைய ஏற்பாட்டுக்காரன் அப்படி சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுக்காரன் போல செய்யாதீங்க. ஏன் மறைமுகமாக அஞ்ஞானின்னு பில்டர் பண்ணி அவங்க பாதுகாக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டுக்காரன் மாதிரி எவனும் செய்யாதீங்க. பழைய ஏற்பாட்டு ஜெபத்தை செய்யாதீங்க. இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறவன் முழுவதும் மோசம் போக்குறான், கெடுக்கிறான், நாசம் பண்ணுறான்னு சொல்கிறேன். அவர்களைப் போல செய்யாது. இந்த வசனத்தை 10 தடவை மனப்பாடம் பண்ணு. அவங்கள போல செய்யாத சொல்லிட்டு இயேசு என் ராஜா சொல்கிறாரு, உன் தலைவர் சொல்கிறாரு. நீயோ உன்னையே இயேசு சொல்கிறாரு, உனக்கு தான் சொல்கிறார். நீயோ அவங்கள போல செய்யாத, பழைய ஏற்பாடு ஜெபத்தை செய்யாத. அது பூர்வத்தாருக்கு. அவன் கடைசியில் இயேசுவி நாமத்தில் பிதான்னு முடிச்சிருப்பானா எவனாது சொல்லுங்கள்? இயேசுனாலே அவனுக்கு தெரியாது. அப்படியே இயேசு வந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கல. இயேசுவை கொலை செய்த குலகார பாவிக இன்ன வரைக்கும் இயேசுவை நம்பாமல் இருக்கான். அவனை எப்படிடா நீ பின்பற்ற முடியும்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு 1 கொரிந்தியர் 11:1 அதே யூதனிலிருந்து அதே இஸ்ரவேலிருந்து ரட்சிக்கப்பட்ட பவுல் தான் நம்ம ஊழியக்காரன். அவன் தான் நம்ம ஊழியக்காரன். அவனை பின்பற்றுங்க. அவன் நிருபங்கள் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு எழுதியிருக்கான். அதான் உனக்கு எழுதப்பட்டது. நீயோன்னு சொல்கிறது உனக்கு எழுதப்பட்டது. அதான்
அதை பின்பற்று. இன்னைக்குள்ள நாதாரிகளை விட்டுரு. இதை விட்டு கொஞ்சம் பல்ட்டி அடித்தா என்னையும் விட்டுரு. நான் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு தலைவராக முடியாது, வழிகாட்டியாக முடியாது. அப்படி நம்பி தானே நம்ம நாசமாக போனது. என் வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிறாரு, உண்மை. பிசாசியும் பேசுவான் தெரியுமா? இதே என் வாயில் என்னை கொண்டே பிசாசி பேசுவான் தெரியுமா உங்களுக்கு? அதை நீ நிதானிக்கிறதுக்கு உனக்கு அறிவு வேணும். நீ எப்படியும் கரண்டில் அப்படியே அன்பு கொண்டு பவுல் பாஸ்டர் தான் போனீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியதாயிரும். என்னை ரொம்ப வெறுத்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் வெறுக்க வேண்டியதாயிரும். சமமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நேசிக்காதீங்க, ரொம்ப அதுக்காக வஞ்சிக்காது. சமமாக லிமிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதை மட்டும் உள்வாங்குங்க. என் வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிறாரா, அதை மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. பிசாசு பேசுனா, ஓஹோ பிசாசு பேசிட்டானா, டக்குன்னு என்னை உணர்த்துங்க, என்கிட்ட தனியாக புத்தி சொல்லுங்கள், நான் திருந்திக்கிறேன். இல்லை துமுறா பேசுனா என்னை விட்டு விலகுங்க. நான் என்கிட்ட இருக்கணும்னு தேவையில்லை. எப்படி இதை நான் சொல்ல வர்றேன்னா, உதாரணமாக சொல்கிறேன். மத்தேயு 16:13 பேசும்போது ஜனங்க என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, எரேமியான்னு சொல்கிறாங்க, யாராவது ஒரு ஏசையான்னு சொல்கிறாங்க, யாரோ சொல்லி ஜனங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பொதுவாக ஜனங்க அப்படி சொல்கிறத பேதுரு சொல்கிறான். சரி, அதெல்லாம் சொல்லி போட்டான். அவங்கெல்லாம் புரிதல் இல்லாதவங்க. இயேசுவை இன்றைக்கும் மகான்னு சொல்கிறாங்க, புரட்சியாளர்னு சொல்கிறாங்க, சித்தர்ன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ இன்றைக்கி உலகத்தான் சொல்கிறான்ல, சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த நீயோ சொல்கிற அந்த குறிப்பு என்ன சொல்கிறாங்க? நீ பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு மாம்சமும் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தலை. அவன் சுயத்தில் அது வராது. இயேசு கண்டுபிடிக்கிறாரு, மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் உள்ள என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். பாக்கிவான்னு சொல்கிறார், பாராட்டுறார். அவன் வாயிலிருந்து மாம்ச ரத்தம் வெளிப்படாத ஒரு ரகசியத்தை தேவனே வெளிப்படுத்தி அவன் வாயிலிருந்து பேச வைக்கிறார், பாராட்டுறார். பாராட்டினா அதே இயேசு வைகிறார். கொஞ்ச நேரத்தில் பிசாசின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரத்தில் 23 அதிலே 23 பாருங்க. பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. இதை விட ஒரு கடினமான வார்த்தையை சொல்ல முடியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இடரெல்லாம் இருக்கிற. தேவனுக்கேற்றவைகளை நீ யோசித்தே சிந்திச்சே பேசினே உன்னை பாக்கிவான்னு சொன்னேன். இப்போ நீ தேவனுக்கேற்றவங்களை யோசியாம எப்படி யோசிக்கிற? மனுஷனுக்கேற்றவங்களை யோசிக்கிற. அதனால் நீ நீ பிசாசி தான். உனக்குள்ளே பிசாசி புகுந்து சாத்தானேன்னு சொன்னது பேதுருவை சொல்லலை இயேசு. சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து இந்த சிலுவை பாடு மரணம் வரக்கூடாது, இதெல்லாம் உனக்கு கடிந்து கொள்ள தொடங்கினானே இருக்குது. சிலுவையில் தானே வெற்றி சிறக்க முடியும், சிலுவையில் தானே ஜெயிக்க முடியும் உலகத்தை, சிலுவையில் தானே அவர் உலகத்தை மீட்க முடியும். சாத்தானுக்கு தெரியும் சிலுவை மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம நேரடியாக சொன்னால் கேட்க மாட்டாரான்னு சொல்லி அன்பின் சீசன் மூலமாக சொன்னால் கேட்பார். அவன் தந்திரம் பாருங்க. நீங்கள் நான் சொன்னால் கேட்பீங்கன்னு என்னை வச்சு பேச வைப்பார். புரிஞ்சுக்கங்க. என்னை பவுல் பாஸ்டரா அவர் சொன்னால் கரெக்டு அப்படி நினச்சிடக்கூடாது. நீங்கள் இயேசு சொன்னாரா, அப்போஸ்தலர் சொன்னாங்களா, ஆதாரம் இருக்கா, 10 தடவை யோசிங்க. நான் சொன்னதையே உடனே ஏற்றுக்கிறாதீங்க. 10 தடவை யோசிச்சு கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்குங்க. அப்படி ஏற்றுக்கிட்டா என்னை ஏற்றுக்கிறல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க. இயேசு சீசர்களை அனுப்பும்போது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாரு. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாரு. அப்படி இருக்குது. உங்களேன்னு சொல்கிறது நீயோ, அந்த உண்மையுள்ள ஊழியர்கள் சீசர்கள், அந்த லிஸ்ட்டில் நான் இருந்தால் என்னை நீங்கள் ஏற்றுக்கலாம். விலகுனா என்னை சாத்தானும் பயன்படுத்துவான். அந்த போட்டிருக்குல்ல, சாத்தானேன்னு சொல்கிறார்ல, யூதாசை சொன்னார், நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய். அவனை சொல்லலை, அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்துட்டான். அங்கே சாத்தானை சொல்கிறாரு. ஒரு ஊழியக்காரனை சாத்தான் பயன்படுத்த முடியும், தேவனும் பயன்படுத்த முடியும். இன்றைக்குள்ள ஊழியர்கள் 99% பிசாசு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். எவனாவது அது விளங்குதா, புரியுதா, புரியக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கா? தயவு செய்து வெளியே சூதாருங்க. சின்ன குழந்தைகளை போல் இனிமேல் இருக்காதீங்க. எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, செக்கு எழுதுனா எழுது. இந்த மாதிரி நம்ம நாதாரிகளை போல் இனிமேல் இல்லாமல் உண்மை உத்தம கருத்தோடு ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்க.
புறாக்களை போல உள்ளது ஒரு பக்கம், சர்ப்பத்தை போல ஏன் என்ன எதுக்குன்னு சொல்கிறது இரண்டாவது பக்கம். அதனால் பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி செய்யாதீங்கன்னே சொன்னார். அவர்களை போல செய்யாதீங்க. அவங்க அதிக ஜெபம் பண்ணுறதுனால அந்த ஜெபம் கேட்கப்படும்னு அவங்க அபிப்பிராயம். தேர்தலுக்காக ஜெபிக்கிறான் இன்றைக்கி. தேர்தலுக்காக ஏன்டா ஜெபிக்கணும்? ரொம்ப லஞ்சம் வாங்கினோம்னா, ரொம்ப ஊழல் பண்ணணும்னா, இவன் யார் நிரபராதியாக இருக்கான்? அவன் ட்ரம்ப் அதிபதியாக ட்ரம்ப் கரெக்டாக அவன் எவ்வளோ ஹோட்டல், தாஜ்மஹால் மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கான். அமெரிக்கா என்னமோ பரலோகம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். முழு பேய் பிசாசிகள் கிரியைகள் முழுவதும் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த உலகத்தில் எவனும் தலைவர் இல்லை, எவன் நம்ம ஆண்டு எவன் ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாம் மாய, மனதுக்கு சஞ்சலம், சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயன்னு சொல்லிட்டான் சாலமோனு. சாலமோனிலும் பெரியவர் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாலமோனிலும் பெரியவர் இயேசு, தேவாலயத்திலையும் பெரியவர், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யோனாக்க விட பெரியவர், உலக திருப்பணியில் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், நீங்கள் நீயோன்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி உபவாசம் பண்ணாதீங்க, பழைய ஏற்பாட்டு மாதிரி தான தர்மங்கள் செஞ்சு விளம்பரம் பண்ணாதீங்க, பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி ஜெபிக்காதீங்க. அப்போ எப்படியா ஜெபிக்க சொல்கிறீங்க, என்னையா செய்ய சொல்கிறீங்கன்னு சொல்கிறத நாளைக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கரெக்டாக முழுசாக சொல்லணும்னு தான் நம்ம எண்ணமே தவிர அதிகாரம் முடிச்சுட்டு என்ன சாதிக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக அது 9. அதை அடுத்த வாரத்தில் சொல்ல போகிறேன். 8 அவர்களைப் போல செய்யாதுங்கள். ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டுக்காரன், அஞ்ஞானி, அவன் அழைப்பிக்கிட்டு இருக்கான். அவன் தேவாலயத்தில் சந்தில் நின்று ஜெபிக்கிறான், மனுஷர் காணும்படி செய்கிறான், வீதியில் ஜெபிக்கிறான். இத்தனையும் சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்கள போல செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. அவங்கள மாதிரி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுவதும் கிறிஸ்டியானிட்டி அப்படித்தாண்டா இருக்குது. நீ யாரை போய் என்னத்தை சொல்ல முடியும்? அநியாயமாக இருக்குது. அதனால் 1ஆம் நூற்றாண்டுக்கு வாங்க. ஸ்தாபனங்களை விடுங்க, பைபிள் காலேஜ் விடுங்க, மூத்த போதரை விடுங்க, ரெவரண்டை விடுங்க, பிஷப்பை விடுங்க, என்னையை விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், ஆடுகளின் பெரிய மேய்ப்பர். அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களை நீயோன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கற்றுத்தர்றேன். பழைய ஏற்பாடு ஜெபம் போதுமானதாக இருந்தால் இவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகவே இவர் என்ன ஜெபம் கற்றுக் கொடுக்கிறார், ஜெபத்தினுடைய பொருள் என்ன, அது முழுமை என்ன என்பதை அடுத்த வாரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.